வணக்கம். ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை. சதுர்த்தசி திதி, ஹஸ்தம் நட்சத்திரம் ராத்திரி வரைக்கும் இருக்குது. அப்புறம் சித்திரை வருது. நேயர்களே, ஞாயிற்றுக்கிழமையான நேற்றும் திங்கட்கிழமையான இன்றும் ராசி பலன் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒரே ஒரு ராசியை தவிர. அந்த ஒரே ஒரு ராசி எது என்பதை மட்டும் சொல்லுகிறோம். உங்களுடைய கவனத்திற்காக சொல்லுகிறோம். ஒரு ராசிக்கு நல்ல நாட்கள் தொடர்ந்து 5 நாட்கள் கூட வரலாம், 6 நாட்கள் கூட வரலாம். தொடர்ந்து 6 நாட்கள் கூட மோசமானதாக இருக்கலாம், அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாறிக்கூட போகலாம். இப்படி எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். உங்கள் திருப்திக்காக ஒரு நாள் நல்லா இருக்கு, இன்னொரு நாள் நல்லா இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு நாங்கள் பெரிய படலை. பூசி மெழுகாமல் இருப்பதை நாங்கள் சொல்லிடுறோம். ஏன்னா தொடர்ச்சியாக சர்வசாதாரணமாக 4 நாட்கள் கூட ஒரு ராசிக்கு சிறப்பான நாளாக இல்லாமல் இருக்கும். நாங்கள் அதை வெளிப்படையாக சொல்லிடுறோம். அதான் எங்களுடைய பலவீனமும் பலமும். அதனால தான் பலர் எங்களை பார்ப்பதற்கு கொஞ்சம் தயங்குவார்கள். தொடர்ச்சியாக மோசம்னு சொல்கிறாரே அப்படின்பா. இருக்கிறது தானே சொல்ல முடியும். கொஞ்சம் வேணால் பரவாயில்லன்னு வேணால் சொல்லலாம். பரவாயில்லங்கிறதே சரியில்லைங்கிறத கொஞ்சம் நாகரிகமாக சொல்கிறதுன்னு உங்களுக்கு புரியுங்கிறதுனால நாங்கள் பரவாயில்லன்னு சொல்கிறோம். எனவே அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏன்னா நம்ம வெளிப்படையாக சொல்லிட்டா முதல்ல கேட்கும்போது என்னங்க இப்படி சரியில்லைன்னு சொல்லிட்டாரேம்மாங்க. அப்புறம் நாள் முடிஞ்சு சரியில்லாமல் போனால் சரி இல்லைன்னு இவர் சொல்லவே இல்லையே அப்படிம்பாங்க. எனவே நம்ம மக்கள் நான் உட்பட எல்லோருமே அப்படித்தானே. ஆனால் நாங்கள் வெளிப்படையாக சொல்லுவதற்கு அனுமதியுங்கள். இன்னைக்கு ஒரே ஒரு ராசிக்கு தான் பலன் மாறுது. அதாவது மேஷராசிக்கார நேயர்களே, உங்கள் பிறவி பலமான தைரியமும் சுறுசுறுப்பும் ஜெயிக்கும். ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை 2 நாட்களும் நல்ல நாட்கள். வெற்றி உண்டு, உயர்வு உண்டு, சந்தோஷம். ஆனால் சூரியன் தான் கொஞ்சம் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கிறார். அதனால் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அதனால் சில வழிபாடுகள் 2 நாட்களும் சில மந்திரங்கள் மனசில் ஓடிக்கினே இருக்கணும். ஓம் காசியபரே போற்றி, காசியபரே போற்றி, கதிரே போற்றி, இந்த 2 மந்திரங்களும் ஓடட்டும். கூடவே ஓம் காசியபரே போற்றி, கதிரே போற்றி, கத்ருதேவியே போற்றி. நல்லது. அனுகூலமான எண் ஞாயிறு 3, 6, வடக்கு கிழக்கு, வெள்ளை சிவப்பு. திங்கள் 2, 1, வடக்கு தெற்கு, வெள்ளை மஞ்சள். பிரியா கல்யாணராமன் குமுதம் பதிப்பகம்னு போடுங்க. நிறைய நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். 108 திவ்ய தேசங்கள் அப்படிங்கிற புத்தகம் ரொம்ப நல்லா இருக்கு. பல பாகங்கள் உடையது. அதை வாங்கி படித்து பாருங்க. தயவுசெய்து படி. ஏழைகளுக்கு, காக்கைக்கு, பசுமாட்டுக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு கோயிலில் ஒரு தீபம் போடுங்க. நல்லது. திருஷ்டி இருக்குது, அதனால தான் சொல்கிறோம். போடுங்க, நல்லது. ரிஷபராசிக்கார நேயர்களே, ஞாயிறு திங்கள் 2 நாட்களுமே சிறப்பாக இல்லை. வெத்து வீம்பு அலட்டல் அதிகமாக இருக்கிறது. வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. கிருத்திகைக்கு தொல்லை ஓரளவு குறைவு, ஏன்னா அதனுடைய தலைவர் சூரியன். ரோகிணிக்கு தொல்லை ஓரளவு குறைவு, அதனுடைய தலைவர் சந்திரன். கிருத்திகை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் சூரியனுக்கும், ரோகிணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் சந்திரனுக்கும் கட்டாயம் தீபம் காட்டணும். 2 நாளும். 3 நட்சத்திரக்காரர்களும் 2 நாட்களும் சில மந்திரங்களை மனசில் ஓட விடுறது நல்லது. சூரியனும் உதவியா இல்லைங்கிறதுனால. ஓம் சுக்ரீவனே போற்றி, சுந்தரனே போற்றி, சுதர்சனமே போற்றி. சுந்தரன்னா அழகன், சந்திரனுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. இந்த மந்திரங்கள் ஓடுவது நல்லது. நிதானம், பொறுமை 2 நாட்களும். அனுகூலமான எண் ஞாயிறு 3, வடக்கு வெள்ளை. திங்கள் 1, தெற்கு சிவப்பு. அரை மணி நேரமாவது படிக்கணும். செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. வெய்யோங்கிற பகுதி படித்து பாருங்கள், நல்லது. ஏழைகளுக்கு 2 நாட்களும் கோதுமை சோறு ஏதாவது கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க. காக்காய்க்கும் கொடுங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. 2 நாளும் போடணும். வசதிப்பட்ட நேரத்தில் போகணும். துலாம், விருச்சிகம், கும்பம் ராசிக்கார நேயர்களே, கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படித்து பார்க்கணும்.
வசதிப்பட்ட நேரத்தில் கோயிலில் பிடிச்ச சாமிக்கு தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க, அல்லது எரியிற தீபத்துக்கு நெய் சேர்த்துங்க. ஆமாம், முக்கியம். வழிபாடு முக்கியம். ஏழைகளுக்கு சிகப்பு வெள்ளை துணி கொடுத்துருங்க தானமாக. காக்கைக்கு பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, நல்லது. மிதுன ராசிக்கார நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சூப்பர். நேற்று சிறப்பால இன்னைக்கு சூப்பராக இருக்குது. பிரமாதம். கலக்கிறீங்க, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். திருஷ்டி இருக்கும். பின்ன மனசில் சில மந்திரங்கள் ஓடுவது நல்லது. ஓம் நேற்றும் சொன்னோம், இன்னைக்கும் சேர்த்து தான் சொல்லியிருக்கோம். அந்த மந்திரங்களை ஓடிக்கொண்டே இருக்கிற மாதிரி பார்த்து கொள்ளுங்கள். ஓம் கூடவே ரோகிணி தேவியே போற்றி, ரோமச ரிஷியே போற்றி. விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் காட்டிடுங்க, நல்லது. கோயிலில் போய் தீபம் ஏற்றுங்க, அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க. ஏழைகளுக்கு சோறு கொடுங்க, காக்கைக்கும் கொடுங்க, நாய் நண்பர்களுக்கு கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது, படிச்சிருங்க. அரை மணி நேரமாவது படிங்க, நல்லது. அனுகூலமான எண் 3, 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம். கடகராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள் 2 நாட்களும். ஞாயிறு திங்கள். உங்கள் பிறவி பலமான பொறுமையும் நிதானமும் பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். உங்கள் ராசிக்கு தலைவர் சந்திரன், உங்களுக்கு நல்லவர் சூரியன். இந்த சித்திரை மாதம் முழுக்க மேஷராசியிலே சூரியன் ஏகப்பட்ட உதவிகளை உங்களுக்கு செய்கிறார். தொழிலில், உத்தியோகத்தில், வியாபாரத்தில், கலைத்துறையில், அரசியலில் வெற்றி பெறுவீர்கள். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கிறது 2 நாட்களும். திருஷ்டி இருக்காதா? மனசில் சில மந்திரங்கள் ஓடணும் தப்பிக்கிறதுக்கு திருஷ்டியிலிருந்து. ஓம் ஓம் அமுதனே போற்றி, அருக்கனே போற்றி, அனந்தனே போற்றி. அருக்கன்னா சூரியன், அனந்தன்னா ஆதிசேஷன், அமுதன்னா சந்திரன். அனுகூலமான எண் ஞாயிறு 3, 6 வடக்கு கிழக்கு வெள்ளை சிவப்பு. திங்கள் 3, 7 தெற்கு மேற்கு வெள்ளை மஞ்சள். பிரியா கல்யாணராமன் குமுதம் பதிப்பகம்னு போடுங்க. நிறைய நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். 108 திவ்ய தேசங்கள் அப்படிங்கிற புத்தகம் ரொம்ப நல்லா இருக்கு. பல பாகங்கள் உடையது. அதை வாங்கி படித்து பாருங்கள், தயவுசெய்து படி. ஏழைகளுக்கு, காக்கைக்கு, பசுமாட்டுக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு கோயிலில் ஒரு தீபம் போடுங்க, நல்லது. திருஷ்டி இருக்குது, அதனால தான் சொல்கிறோம், போடுங்க, நல்லது. சிம்மராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள் 2 நாட்களும். ஞாயிறு திங்கள் 2 நாட்களும் பிரமாதம். கலகரைங்க, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். வாழ்க்கை வளமாகும். வெற்றி. உங்கள் பிறவி பலமான தில்லு ஜெயிக்கும். இப்போ வைத்தறிச்சல் இருக்காதா? குறைக்கணும்ல. யாருக்கு? மற்றவங்களுக்கு. சில மந்திரங்கள் மனசில் ஓடட்டும். ஓம் 2 நாட்களும். ஓம் மனுவே போற்றி, மனுவே போற்றி, மாலினியே போற்றி, மகாபதுமனே போற்றி சொல்லுங்க, நல்லது. நிதானம். ஏன்? வெற்றி அதிகமாக வரப்போகுது. கவனம். வெற்றி, சந்தோஷம் நிறைய. அனுகூலமான எண் ஞாயிறு 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீளம். திங்கள் 2, 3 வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை. பிரியா கல்யாணராமன் குமுதம் பதிப்பகம்னு போடுங்க. நிறைய நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். 108 திவ்ய தேசங்கள் அப்படிங்கிற புத்தகம் ரொம்ப நல்லா இருக்கு. பல பாகங்கள் உடையது. அதை வாங்கி படித்து பாருங்கள், தயவுசெய்து படி. ஏழைகளுக்கு, காக்கைக்கு, பசுமாட்டுக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு கோயிலில் ஒரு தீபம் போடுங்க, நல்லது. திருஷ்டி இருக்குது, அதனால தான் சொல்கிறோம், போடுங்க, நல்லது. கன்னிராசிக்கார நேயர்களே, ஞாயிறு திங்கள் 2 நாட்களுமே சிறப்பாக இல்லை. தேவையற்ற பேச்சுக்கள், குழப்பங்கள், சிக்கல்கள் அதிகமாக இருக்கின்றன. எனவே கவனம். உத்திரத்திற்கு ஞாயிற்றுக்கிழமையும் அஸ்தத்துக்கு திங்கட்கிழமையும் தொல்லைகள் ஓரளவு குறைவு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஞாயிறு சூரியனுக்கும், திங்கட்கிழமையில் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சந்திரனுக்கும் தீபம் காட்டணும். ஆமாம், மறந்துடாதீங்க. மொத்தத்தில் சிறப்பான நாளாக இந்த 2 நாட்களுமே இல்லை. நிதானம். மனசில் சில மந்திரங்கள் ஓடுவது. ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோக்க மாட்டீங்க. ஓம் ஓம் உஷாதேவியே போற்றி, உத்தங்கரே போற்றி, உலூபியே போற்றி. ஆம், இந்த மந்திரங்கள் ஓடுவது நல்லது. அனுகூலமான எண் ஞாயிறு 1 வடக்கு வெள்ளை. திங்கள் 3 தெற்கு சிவப்பு. அரை மணி நேரமாவது படிக்கணும். செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. வெய்யோங்கிற பகுதி படித்து பாருங்கள், நல்லது. ஏழைகளுக்கு 2 நாட்களும் கோதுமை, சோறு, ஏதாவது
கொடுங்க, சிக்கனம் பார்க்காதீங்க. காக்காய்க்கும் கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகர் பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. 2 நாளும் போடணும், வசதிப்பட்ட நேரத்தில் போடணும். துலாம், விருச்சிகம், கும்பம் ராசிக்கார நேயர்களே, கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படித்து பார்க்கணும். வசதிப்பட்ட நேரத்தில் கோயிலில் பிடிச்ச சாமிக்கு தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க, அல்லது எரியிற தீபத்துக்கு நெய் சேர்த்துங்க. ஆமாம், முக்கியம். வழிபாடு முக்கியம். ஏழைகளுக்கு சிகப்பு வெள்ளை துணி கொடுத்துருங்க தானமாக. காக்கைக்கு பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, நல்லது. துலா ராசிக்கார நேயர்களே, 2 நாட்களுமே சிறப்பான நாட்களாக இல்லை. வீண் செலவு, வீண் கவலை, நிதானம், பொறுமையாக இருக்கணும். தேவையற்ற செலவாகுது, பணம் கரையை பார்க்குது, ஜாகிரதையாக இருங்க. மனசில் சில மந்திரங்கள் ஓடுவது நல்லது, அது காப்பாற்றும். கவசமாக இருந்து ஓம் அருணனே போற்றி, வருணனே போற்றி, மருகனே போற்றி, இந்த மந்திரங்கள் கவசமாக இருந்து காப்பாற்றும். நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் ஞாயிறு 9 மேற்கு வெள்ளை, திங்கள் 4 வடக்கு வெள்ளை. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, 2 நாட்களுமே சிறப்பான நாட்களாக இல்லை. ஞாயிறு, திங்கள் 2 நாட்களுமே அவசரம், தடுமாற்றம், குழப்பம் அதிகமாக இருக்கிறது. நிதானம், பொறுமை வேண்டும், கவனம். சந்திரன் வேற உங்களுக்கு வீக்கு பிறவியிலேயே, எனவே மூட் ஸ்விங் அதிகமாக இருக்குது. திடீர்னு கோபம், திடீர்னு வருத்தம், திடீர்னு அழுகை. எனவே வழிபாடு முக்கியம். மனசில் சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் சொக்கநாதரே போற்றி, சொக்கநாதரே போற்றி, சோமநாதரே போற்றி, சோமேஸ்வரனை போற்றி. அனுகூலமான எண் ஞாயிறு 5 வடக்கு வெள்ளை, திங்கள் 4 தெற்கு சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களை, சிறப்பான நாளாக இருக்கிறது. ஞாயிறு, திங்கள் 2 நாளுமே பின்றீங்க, வெற்றி அதிகம், பெருந்தன்மை இருக்குது. எதிரிகளும் உதவி செய்வாங்க, ஏன்னா நீங்கள் எதிரிகளும் உதவி செய்கிற ஆள். எனவே நல்ல நாளாக கட்டாயம் இருக்குது. 2 நாட்களும் சந்தோஷம், நல்ல நாள். மனசில் சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டிருப்பது திருஷ்டியை குறைக்கும். ஓம் இறை ஒளியே போற்றி, ஈசானனே போற்றி, இந்திரனே போற்றி. அனுகூலமான எண் ஞாயிறு 3 4 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை, திங்கள் 2 1 வடக்கு கிழக்கு வெள்ளை மஞ்சள். பிரியா கல்யாணராமன் குமுதம் பதிப்பகம்னு போடுங்க. நிறைய நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். 108 திவ்ய தேசங்கள் அப்படிங்கிற புத்தகம் ரொம்ப நல்லா இருக்கு, பல பாகங்கள் உடையது. அதை வாங்கி படித்து பாருங்கள், தயவுசெய்து படி. ஏழைகளுக்கு, காக்கைக்கு, பசுமாட்டுக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகர் பெருமானுக்கு கோயிலில் ஒரு தீபம் போடுங்க, நல்லது. திருஷ்டி இருக்குது, அதனால தான் சொல்கிறோம், போடுங்க, நல்லது. மகர ராசிக்கார நேயர்களை, 2 நாட்களும் சூப்பராக இருக்கு, பிரமாதம், ஜெயிக்கிறீங்க. உங்கள் நிதானம், விடாமுயற்சி ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் 2 நாட்களும். ஞாயிறு, திங்கள். உத்திராட நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கும், திருவோண நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் திங்கட்கிழமை சந்திரனுக்கும் தீபம் காட்ட வேண்டியது முக்கியம். சில மந்திரங்கள் 3 நட்சத்திரத்துக்கும் 2 நாட்களும் மனசில் ஓடுறது திருஷ்டியை குறைச்சிடும். ஓம் அக்னீஸ்வரனே போற்றி, அக்னீஸ்வரனே போற்றி, ஆதிசேஷனே போற்றி, அருக்கனே போற்றி, நல்லது. இந்த மந்திரங்கள் ஓடுவது நல்லது. ஞாயிற்றுக்கிழமை அனுகூலமான எண் 3 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம், திங்கட்கிழமை அனுகூலமான எண் 7 9 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை. பிரியா கல்யாணராமன் குமுதம் பதிப்பகம்னு போடுங்க. நிறைய நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். 108 திவ்ய தேசங்கள் அப்படிங்கிற புத்தகம் ரொம்ப நல்லா இருக்கு, பல பாகங்கள் உடையது. அதை வாங்கி படித்து பாருங்கள், தயவுசெய்து படி. ஏழைகளுக்கு, காக்கைக்கு, பசுமாட்டுக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகர் பெருமானுக்கு கோயிலில் ஒரு தீபம் போடுங்க, நல்லது. திருஷ்டி இருக்குது, அதனால தான் சொல்கிறோம், போடுங்க, நல்லது. கும்பராசிக்கார நேயர்களே, 2 நாட்களும் சந்திராசிரமம். 3 நட்சத்திரத்துக்கும் சதயம், புரட்டாதி, அவிட்டம். அசை உணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம், ஜாக்கிரதை, நிதானமாக இருக்கணும், பொறுமை, கவனம். ஆமாம், கவனம், முக்கிய முடிவு கூடாது. புத்தி மனசு ஒழுங்காக வேலை செய்யாது. சார் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமா, ராசிக்கு ராசிக்கு தான். 2 நாட்களும் ஜாக்கிரதை, அவ்வளோதான். அனுகூலமான எண் 2 நாட்களும் திசை நேரம்லாம் கிடையாது. மனசில் சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் இளம்பிறையே போற்றி, இளம்பிறையே போற்றி, இந்திரனே போற்றி, ஈசானனே போற்றி. நிதானம், பொறுமை.
மீனராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். ஞாயிறு திங்கள் 2 நாட்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க, வாழ்க்கை வளமாகும், சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைத்தே தீரும். உயர்வு உண்டு, வாழ்க்கை வளமாகும். என்ன திருஷ்டி இருக்கு, சூரியன் வேற 2ஆம் இடத்துல இருக்கார். அதனால ஓம் காயத்ரி தேவியே போற்றி, காந்தாரியே போற்றி, காமதேனுவே போற்றி இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. 2 நாட்களும் அனுகூலமான எண் ஞாயிறு 3, 7 வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை, திங்கள் 4, 5 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். பிரியா கல்யாணராமன் குமுதம் பதிப்பகம்னு போடுங்க. நிறைய நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். 108 திவ்ய தேசங்கள் அப்படிங்கிற புத்தகம் ரொம்ப நல்லா இருக்கு, பல பாகங்கள் உடையது. அதை வாங்கி படித்து பாருங்கள், தயவுசெய்து படி. ஏழைகளுக்கு, காக்கைக்கு, பசுமாட்டுக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு கோயிலில் ஒரு தீபம் போடுங்க, நல்லது. திருஷ்டி இருக்குது, அதனால தான் சொல்கிறோம், போடுங்க, நல்லது. நேயர்களே, மற்ற ராசிகளுக்கெல்லாம் பலன்கள் ஒரே மாதிரி தான் இருக்கிறது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன் இன்னும் 2 நாட்களுக்கு கூட சில ராசிகளுக்கு அதே மாதிரி தான் இருக்கும், அதை சொல்லுகிறோம், வரும்போது சொல்கிறோம். அப்படி தான் இருக்கும், ஜோதிட சாஸ்திரத்தில் அப்படி உண்டு. ஏனென்றால் பஞ்சாங்கம்ங்கிறதே என்ன தெரிஞ்சுக்கோங்க. பஞ்ச அங்கம், 5 அங்கம் உடையது பஞ்சாங்கம். என்னங்க அந்த 5 அங்கம்? நட்சத்திரம், என்ன நட்சத்திரம் ஒரு நாளைக்கு, ஒரு நாளில் என்ன திதி, அமாவாசையிலேருந்து பௌர்ணமி வரைக்கும் 15 திதி இருக்குது. ஆகவே ஒரு நாளில் என்ன கிழமை, என்ன நட்சத்திரம், என்ன திதி, 3 என்ன யோகம், சித்த யோகமா, அமிர்த யோகமா, மரண யோகமா, என்ன யோகம், என்ன கரணம். கரணம்ங்கிறது உங்களுக்கு என்னங்கிறது வேண்டாம், இதை 5ஐயும் வைத்து கொண்டு தான் தீர்மானிக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.